இயேசு கிறிஸ்துவின் மதுரமான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் விரும்புகிறபடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களா? அப்படி என்றால் கர்த்தர் விரும்புகிறபடி நீங்கள் வாழ உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு பயப்பட வேண்டும். கர்த்தருடைய நீதி விளங்க விரும்ப வேண்டும். கர்த்தர் விரும்புகிற நியாயத்தை செய்பவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் உள்ளத்தில் என்றும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்களில் கபடு இல்லாத நாவு இருக்க வேண்டும். மற்றவர்களை குறித்து அபத்தம் பேச விருப்பம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். மற்றும் கர்த்தர் செய்வார் என்ற பெரிய விசுவாசம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் விரும்புகிற கட்டுப்பாடோடு இருக்கும் போது நாம் கர்த்தருடைய பார்வையில் நீதிமான்களாக இருக்கலாம். நீதிமான்கள் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தரின் விருப்பத்தின்படி நாம் நடந்து நம்முடைய விருப்பத்தை அவருக்கு தெரிவிப்போம். உங்களுடைய விருப்பம் அவருடைய சித்தத்திற்கு உட்பட்டு இருந்தால் நிச்சயம் அவருடைய நேரத்தில் உங்கள் விருப்பத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றி ஆசீர்வதிப்பார். தேவ சித்தத்திற்கு உட்பட்ட உங்கள் விருப்பம் உங்களுடைய தரிசனமாக மாறட்டும். தரிசனத்தில் நிலைத்திருங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமேன். இந்த வார்த்தையை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அவர் சித்தத்தின்படி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.